எல்லை தாண்டி வந்ததாக கூறி தமிழகத்தைச் சேர்ந்த 11 மீனவர்களை சிறைபிடித்து இலங்கை கடற்படை மீண்டும் அட்டூழியம். எரிவாயு கொள்கலன் சரக்குந்து உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம். தமிழகத்தில் சமையல் எரிவாயு உருளைக்கு தட்டுப்பாடு ஏற்படும் ஆபத்து. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் 1 லட்சம் வீடுகளை கட்ட 3500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில் இருப்பதாக திண்டுக்கல் சீனிவாசன் கருத்து. அமித்ஷா இரும்பு மனிதர் என ஆர்பி உதயகுமார் புகழாரம். தங்கம் விலையில் பவுனுக்கு 320 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் 1 பவுன் அணிகலன் தங்கம் 65,880 ரூபாய்க்கு விற்பனை. வேலூர், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, திருச்சி, மதுரை, ஈரோடு, சேலம் உட்பட 10 மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் என வானிலை நடுவம் எச்சரிக்கை. மொழி திணிப்பையும் மொழி ஆதிக்கத்தையுமே தமிழகம் எதிர்ப்பதாக யோகி ஆதித்யநாத்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலடி. மாத ஊதியம் உயர்த்தப்பட்டதை அடுத்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு மலர் தூவி நன்றி தெரிவித்த ஆஷா பணியாளர்கள். பங்குனி மாத பிரதோஷத்தையொட்டி விருதுநகர் மாவட்டம் சதுரகிரியில் குவிந்த பக்தர்கள். மலையேறி சென்று வழிபாடு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் கோடை மழை காரணமாக மேட்டூர் அணை நீர்மட்டம் 3 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் உயர்வு.